பேர் ராம்குமார். நான் உடங்குடியிலேருந்து வந்திருக்கேன் சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் வாழ்க்கையில். என்னோட குழந்தைகளுக்கு 10 ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். ஒரு நாள் திருச்செந்தூருக்கு வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடிமரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு பூனை எங்கேருந்து வந்துச்சின்னு தெரில. ஒரு பூனை என் மடியில் உட்காந்து என்னைய பார்த்து அப்படியே ஒரு மணி நேரம் நான் அதில் உட்காந்துட்டேன். அப்படியே உறங்கிட்டு பூனை தூங்கிட்டு அப்புறம் வெளியே வந்த உடனே நான் உங்களுக்கு முருகர் அழைக்கிறார் வாட்ஸ்அப் இதில் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் கந்தன் தருவார் எதிர்காலம் அப்படின்னு எனக்கு பதிவு போட்டிருந்தீங்க. உண்மையிலேயே இன்னைக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு ஒரு ஜோதிடராக இருந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு. நான் நாளைக்கு ஆபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோட மனைவி அந்த ஆபீஸ் சாவியை உங்கள் கையில் கொடுத்து உங்கள் கையால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயா கண்டிப்பாக கொடுங்க வாங்க. நான் ஒரு சில முருக பக்தர்களை பார்க்குறப்பலாம் அவங்க வீட்டில் என்ன ராசி எப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனால் அது கூட பொது வெளியில் கேட்குறப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுது. என்னன்னா நிறைய பேர் அது அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவர் மகர ராசியான்னு கேட்டுட்டு அப்போ மகர ராசி நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமோ வந்திருக்குமோ வரலாமா. நானால இப்போ அதை கேட்கக்கூடாதுன்ற ஒன்று தனியாக பேசுகிறேன். கண்டிப்பாக நான் அதை கேட்டு நான் சொல்கிறேன். ஐயா ரொம்ப சந்தோஷம். என்ன ஜோதிட நிலையம். யார் உங்கள்கிட்ட கன்னி ராசி ராசி? நான் மேசராசி, கன்னி லக்கணம். என் பையன் கொடுத்த படம் வச்சுங்க. சரி. பேர் ராம்குமார். நான் உடங்குடியிலேருந்து வந்திருக்கேன் சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் வாழ்க்கையில். என்னோட குழந்தைகளுக்கு 10 ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். ஒரு நாள் திருச்செந்தூருக்கு வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடிமரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு பூனை எங்கேருந்து வந்துச்சின்னு தெரில. ஒரு பூனை என் மடியில் உட்காந்து என்னைய பார்த்து அப்படியே ஒரு மணி நேரம் நான் அதில் உட்காந்துட்டேன். அப்படியே உறங்கிட்டு பூனை தூங்கிட்டு அப்புறம் வெளியே வந்த உடனே நான் உங்களுக்கு முருகர் அழைக்கிறார் வாட்ஸ்அப் இதில் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் கந்தன் தருவார் எதிர்காலம் அப்படின்னு எனக்கு பதிவு போட்டிருந்தீங்க. உண்மையிலேயே இன்னைக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு ஒரு ஜோதிடராக இருந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு. நான் நாளைக்கு ஆபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோட மனைவி அந்த ஆபீஸ் சாவியை உங்கள் கையில் கொடுத்து உங்கள் கையால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயா கண்டிப்பாக கொடுங்க வாங்க. நான் ஒரு சில முருக பக்தர்களை பார்க்குறப்பலாம் அவங்க வீட்டில் என்ன ராசி எப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனால் அது கூட பொது வெளியில் கேட்குறப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுது. என்னன்னா நிறைய பேர் அது அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவர் மகர ராசியான்னு கேட்டுட்டு அப்போ மகர ராசி நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமோ வந்திருக்குமோ வரலாமா. நானால இப்போ